सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। बृहति ब्राह्मणे ब्राह्मे ब्रह्मानन्दावलि प्रिया भाटारूपा बृहत्सेन भावा भावविवर्जिता सुखाराध्या शुभकरी शोभना सुलभा गतिः राजराजेश्वरी राज्यदायिनी राज्यवल्लभा राजकृपा राजपीठनिवेशित निजश्रिता राज्यलक्ष्मी कोचनाथा चतुरङ्गपदेश्वरी साम्राज्यदायिनी सत्यसन्धा सागरमेखला दीक्षिता दैत्यदमनी सर्वलोकवशङ्करी सर्वार्थदात्री सावित्री सच्चिदानन्दरूपिणी. அம்பாளுக்கு இருக்கிற உயர்ந்ததான திருநாமங்கள்ல பாஷாரூபாங்கிற ஒரு நாமம். பாஷா சப்தஸ்வரூபம். சப்தமானது ரெண்டு விதமாக இருக்கு. எழுதி காட்டக்கூடியதான சப்தம் ஒண்ணு, கேட்க மாத்திரம் உபயோகப்படக்கூடியதான சப்தம். அது எழுத முடியாது. காக்கா கத்துறது உங்களால எழுதி காமிக்க முடியுமோ? நிறைய ஊழையிடுறது அது எழுத முடியுமா? வெறுமனே அது மாதிரி சொல்லலாமே தவிர அந்த சப்தம் அப்படியே திருப்பியும் எடுத்து சொல்ல முடியாது. நாய் பவு பவுன்னு கத்துறதுன்னு பவுன்னா அந்த பவு மாதிரியே இருக்குது. அது அது வேற. நீங்க வெறுமனே சொன்னா அது பரப்பராது. அது ஒவ்வொரு சப்தமும் அதற்கு தனியாக ஒரு ஸ்வரூபத்தோட இருக்கு. அது மாதிரி இல்லாமல் எல்லோராலையும் எந்த சப்தத்தையும் சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. இது பாஷா ரூபம் இருக்கு. சப்தமானது ரெண்டு விதம், ஒன்னு நாதம், இன்னொன்னு பாஷா. இந்த இதம் பின்னால ஷடத்வாதீத ரூபிணி எனக்கூடியதான நாமாவில 6 வழிகள் அம்பாளை அடையறதுக்கு இருக்கு. மந்திராத்வா அப்படின்னு, அர்த்தாத்வா இப்படி எல்லாம் சொல்ல போறோம். அதுல இங்க பாஷா ரூபமா அம்பாள் இருந்துருக்கா, நாத ரூபமா இருக்குன்னு சொல்லி ஒரு தரம் சொல்லியாச்சு. இப்ப பாஷா ரூபமா இருக்க. எந்த பாஷா? தமிழ் பாஷையா, சம்ஸ்கிருத பாஷையா, இல்ல வேற எந்த பாஷையா? இதெல்லாம் லோகத்துல இருக்கிறவா சண்டை போடுவா. இங்க அப்படி இல்லை. எல்லா பாஷையும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். அந்தந்த பாஷை வடிவமா இருக்க. இந்த பாஷைன்னு என்ன அர்த்தம்? தெலுங்குல ஆ எழுதினாலோ, தமிழ்ல ஆ எழுதினாலோ, சம்ஸ்கிருதத்துல ஆ எழுதினாலோ, எழுதின பிறகு போர்ட்ல படினா எல்லாரும் ஆவதான் படிப்போம். அந்த ஆங்கிற சப்தத்துக்கு தான் பாஷான்னு பேரே தவிர இந்த எழுத்துக்கு இல்ல. எழுத்து ஸ்கிரிப்ட். அது லிபின்னு பேரு. நம்ம உபயோகப்படுத்துற லிபிக்கு தேவநாகரி லிபின்னு பேரு. இந்த தேவநாகரி லிபியானது ஹிந்தியும் அதான், சம்ஸ்கிருதமா தான். இப்படி லிபி வேறு, பாஷை வேறு. பாஷா ஸ்வரூபமா அம்பாள் இருக்கலாம். ஏன்னா அந்த அறிவு ஸ்வரூபமா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜயானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு பாஷா ரூபமா அம்பாள் இருந்துருக்கா. இது ஒரு ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும். பாஷா ரூபா சம்ஸ்கிருத பிராகிருதாதி பாஷா ரூபம் யஸ்யா. சம்ஸ்கிருதம்னு நம்ம சொல்றோம், அதுக்கு முன்னால பிராகிருதம்னு இருந்தது. நாடகங்கள்ல பார்க்கும் பொழுது நிறைய பிராகிருதமான வார்த்தைகள் தான் இருக்கும். புருஷால் தான் சம்ஸ்கிருதத்துல பேசணும்னு நிர்பந்தம். ஸ்திரீகள் ராணி மாசமா இருந்தாலும் அவ பிராகிருதத்தை தான் பேசுவா. காளி மாதா பிராகிருதத்திலேயே பேசுவாளாம். அப்படி பழைய நாள்ல அப்படி இருந்தது. அத பாணினியாதி கிரந்த கர்த்தாக்கள்லாம், வியாக்கரண கர்த்தாக்கள்லாம் வந்து அத சரி பண்ணினான இப்படி இப்படி பண்ணினா நன்னா இருக்கும். அப்படி ஏகசப்த சம்யஜ்ஞாதா சுஷ்டு புரோக்தா ஸ்வர்கே லோகே மஹீயதே. ஒரே ஒரு சொல்லா இருந்தாலும் அது எப்படி வந்திருக்கு என்று அறிந்து அதை சரியாக உச்சரித்து அதை நம்ம தெரிந்து உபயோகப்படுத்தினால் அதுக்கு ஸ்வர்கலோகம் பலமா.
வெறுமன பேசினாலே இது சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா பாஷைக்கும் உண்டு. ஆனா எல்லா பாஷையும் இப்ப விட்டா ஒரு பதம் சொல்றதா இருந்தாலோ எழுதினாலோ ஒரே தப்பு தப்பா வருது. ஏன்னா அதுல ஒரு பிரணிதானத்தை நம்ம சேர்க்கறது இல்ல. நாம பேசும் பொழுதோ அல்லது எழுதும் பொழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கும் பொழுதோ, புஸ்தகத்தை படிக்கும் பொழுது தீர்க்கம் இல்லைன்னா தீர்க்கத்தை படிக்கிறது, வேற விதமா படிக்கிறது, இப்படி எல்லாம் பண்றாளோ இல்லையோ. நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் அதுல ஸ்ரத்தையோட இருக்கணும். இதுதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். சம்ஸ்கிருத பிராகிருதாதி பாஷா ரூபம் யஸ்யாஹ பாஷாபிஹி நிரூபியதே இதுவா. எந்த பாஷையா இருந்தாலும் அந்தந்த பாஷையினால அம்பாளை அடைய முடியும். தெலுங்குனால, தமிழ்னால, சம்ஸ்கிருதத்தினால, ஹிந்தினால அந்த வித்தியாசம் இல்ல. அட பிராணிகள் சொல்ற பாஷையினாலேயே அம்பாளை அடைய முடியும். கஜேந்திரன் இருந்தார், அந்த யானையானது அந்த யானை பாஷையில் தானே பேசியிருக்கு. யானைக்கு மனுஷ பாஷை எப்படி வரும்? யானை பாஷையில ஆதி மூலமேனு கூப்பிட்டு இருக்கு. அங்கிருந்து ஓடி வந்தார். எங்க வைகுண்ட லோகம் இருக்கு, ஆத்தக்காரிக்கும் சொல்லாம ஓடி வந்ததான கோலம் ஒண்ணு. மாமிக்கும் சொல்லல, சொல்லிட்டு போனா அப்புறம் காபி சாப்பிட்டு போப்பா, நான் கூட வருவேன்பா, அதுக்கப்புறம் கார்ல போகணும்பா, இது போல விவகாரங்கள்லாம் 1000 இருக்கோ இல்லையா. ஒண்ணும் சொல்லல, ஆதி மூலமே இது வரைக்கும் எத்தனை சொல்லு சொன்னாலும் அந்த சொல்லானது அடிக்கிற சாதாரணமாக பரமாத்மாவை குறிக்கல. இப்ப உலகத்துக்கு ஆதி காரணம், சர்வ காரணம், காரண காரணம், அனபரம் காரணம், பராத்பர காரணம் அப்படின்னு சொன்னாரோ இது என்ன தவிர இன்னொரு இடத்துக்கு வராது. ஆகையால் அங்கிருந்து காப்பாத்த அங்கிருந்து வந்துட்டார். எல்லாத்தையும் விட்டுவிட்டு அடுத்த க்ஷணம் ஓடி வந்தார். ஐயா அப்ப எந்த பாஷா ரூபா, அதுக்கு தெரிஞ்ச பாஷை, எறும்புக்கு தெரிஞ்ச பாஷை, அப்படி அந்தந்த பாஷையிலையும் அம்பாள் இருந்துட்டு இருக்கார். ததுத்தம் சம்ஸ்கிருதே நைவ கேப்யாஹோ கேச்சின் லட்சாதி பாஷையா. சம்ஸ்கிருதத்தினால சில பேர் சொல்றா கேச்சின் லட்சாதி பாஷையா. இங்கிலீஷ்ல படிச்சா புரியாதா என்ன? படிக்கலாம், மந்திரத்தை இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் படிக்கலாம். சாதாரண கேபித்வாம் பிராகிருதே நைவ கேசனா. லோக்கல் டயலக்ட்னு சொல்றேன், அதான் பிராகிருதம். அந்தந்த ஊர்ல பேசக்கூடியதான அந்தந்த பாஷையினாலையும் அம்பாளா அடையலாம். இது வரைக்கும் பாஷா ரூபா நச்சு. பிருஹத்சேனா பிருஹதி அபாரா சேனா சதுரங்க பலம் யஸ்யாஹ. அம்பாளுடைய சேனை பண்டாசுரனை கொல்றதுக்காக வந்ததான சேனை, சும்பனு சும்பாளை கொல்றதுக்காக வந்ததான அந்த சந்தர்ப்பத்துல வந்த சேனை. அதுக்கு இவ்வளவுன்னு சொல்ல முடியல. அதோட அப்பப்ப பிறந்தா. அப்ப இருக்கக்கூடியதான தேவதைகள்லாம் இந்திராணி, கௌமாரி, வாராகி, வைஷ்ணவி, நாரசிம்மி இவெல்லாம் அப்பப்ப பிறந்தாளாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோடி கோடி கணங்களோட சேர்ந்து பிறந்தா. எதுக்கு துஷ்டனை நிகிரகம் பண்றது அவ்வளவு கஷ்டம். நம்ம திடீர்னு கெட்ட வழக்கத்தை வர வச்சிருவோம், அதை போக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால மனசுல எந்த கெட்ட வழக்கம் கிட்ட வராம நம்ம பார்த்துக்கணும். காப்பாத்திட்டு ஒரு தரம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை போக்குறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அவ்வளவு சேனை இருக்கு, அவ்வளவு எண்ணங்கள் தேவை இருக்கு அப்படின்னு. பிருஹத்சேனா பிருஹதி அபாரா சேனா சதுரங்க பலம் யஸ்யாஹ. பிருஹத் சேனாக்கிய ராஜ விசேஷ ரூபாவா. ஒரு பக்தன் தேவி பாகவத்துல சொல்லியிருக்கா, பிருஹத் சேனான்னு ஒரு ராஜா, அவர்னால போற்றப்பட்டவள். அதுக்கப்புறம் பாவா பாவ விவர்ஜிதா. அடுத்த நாம உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு என்ன, இருக்கும் பொருள்கள், இன்னொன்னு இல்லாதவை. உங்க அதுல குடம் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்வள்? ஒண்ணு இருக்கும்பள், இல்லைன்னா இல்லேம்பள். இருக்கும் தன்மையும் அம்பாளு தான், இல்லைங்கிற தன்மையும் அம்பாள் தான். உங்களுக்கு நல்ல குணம் இருக்க அது அம்பாள் தான், கெட்ட குணங்கள் இல்லை அது அம்பாளுடைய சுரூபம் தான். நல்ல குணங்களோட கெட்ட குணமும் இருக்கலாமோ இல்லையா? பகவான் சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? இதம் துதே குஹ்யதவம் பிரவக்ஷ்யாம் யனசூயவே. அப்பா அர்ஜுனா, நான் உனக்கு இத உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை சொல்றேன் சுவாமின்னார். சரி, நான் கேட்கலையே, நீங்க சொல்றேன் அர்ஜுன். கேட்டாத நான் புருஷ்ட கசிது ப்ரூயா. கேட்காத போனால் யாருக்கும் எதையும் சொல்லப்படாது. நானா முன்னுக்கு வந்து நான் சொல்றேனேங்கிறல என்ன விசேஷம்னு. இல்லப்பா, உன்னிடத்துல உயர்ந்ததான குணம் இருக்கு, குணத்தினால ஆவர்ஜிதமா இருந்து கொண்டு ஜெகத்குருவா இருக்கிறவன் நான் சொல்றேன். கிருஷ்ணம் வந்து ஜெகத்குரு, குருவனுடைய கிருப, அவருடைய தய,
என்ன பண்ற தெரியுமா, நானே உனக்கு சொல்றேன், நீ கேட்காத போனாலும் கேட்க தெரியலையே உனக்கு, இருந்தாலும் சொல்றேன். அப்படி என் இடத்துல என்ன குணத்தை கண்டீர் நீர், என் மேல அவ்வளவு அபிமானமும் தைரியம் வர்றதுக்கு என்ன விசேஷம் கேக்குற. பிரவட்சாமியான சூயவே, உனக்கு அசூய இல்லப்பா, இன்னொருத்தர் முன்னுக்கு வந்தா வயத்தறுத்தல் இல்ல. என்ன பண்றது, அது ரொம்ப பேருக்கு இருக்கு. நம்மகிட்ட ஒண்ணும் இல்லாத போனாலும் நம்மளை கட்ட ஐயோ இவன் முன்னுக்கு வந்துட்டானே, அவன் கஷ்டப்பட்டான், அவன் முன்னுக்கு வந்தான். ஆனா லோகத்துல இது இருக்கா இல்லையா, மாம்பழ சீசன் வந்துருது, மாம்பழத்தை கண்டா மற்ற பழங்களுக்கெல்லாம் வைத்திருக்க. ஆகர்ணியம் ரபலத்துதிம் ஜலமா புத்தன்னாரி கேளந்தரம், அந்த தேங்காய் ஜலமா உருகி போயிட்டான். என்ன பண்றது, பிராயக்கண்டகிதம் ததைவ பரதம், பலாப்பழம் இருக்கிறதுல மேல முள்ளு முள்ள போயிட்டான். கிட்ட வந்த தெரியும் செய்தியும் தான். பிராயக்கண்டகிதம் ததைவ பரதம் ஜாதம் த்விதா உருவாருகம், இந்த தோசை பழம் இருக்கிறதால கிர்னி பழம் நகமாக அந்த வாயில வெடிச்சு எடுத்தான். ஜாதம் த்விதா உருவாருகம் திராட்சாபலம் க்ஷுத்ரதாம், இந்த இது திராட்சை பழம் இருக்கிறதால அது புளிச்சு போச்சு. கிட்ட வந்தா சரி உனக்கு பாக்குறேன், வாயில வைக்க முடியாது அப்படின்னு. அதே போல கதலி வக்ரதா மாயாது, இந்த வாழைப்பழம் நேரா இருந்தது, இது எப்படி இந்த அர்த்தச்சந்திரன் மாதிரி ஆயிடுச்சான். ஏனடா இந்த யாருக்கு இந்த வயதறிச்சல்னு ஒரு குணம் இருக்கோ அது அவளையே தாக்கும். அதனால அந்த குணம் இல்ல, அந்த துர்குணம் இல்ல உனக்கு. ஆகையால் தான் நான் உனக்கு சொல்றேன், பிரவட்சாமியன சூயவே அப்படின்னு மேல சொன்னான்னு வச்சுங்களேன், அது கீதை லட்சம் இல்ல. அதே மாதிரி இது போல ஒரு குணங்கள் எப்படி, சிலது நல்ல குணம் இருக்கு, கெட்ட குணங்கள் இல்லாம இருக்கு. லோகத்துல என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். அதனால அதுல பாசிட்டிவா இருக்கிறது 6: திரவியம், குணம், கர்ம, சாமான்யம், விசேஷம், சமவாய். சப்ஸ்டன்ஸ் இது இருக்கத்தானே இருக்கு. டேபிள், சேரு, வெள்ள, கருப்பா இருக்கு, வெளுப்பா இருக்குங்கிறது குணம். அசைகிறது, போறது, வர்றதுங்கிறது செயல். அதே மாதிரியே இதுல சத்துவம் இருக்கு, இருத்தல் இருக்கு அப்படின்னு சொல்றோம், அது சாமான்யம். ஜெனரலா ஜாதின்னு சொல்றோம். இதுல மட்டும் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. சூரியன் இடத்துல தான் ஒளிக்கும் தன்மை உள்ளது, மற்றவைகள்லாம் அங்கிருந்து கடன் வாங்கி கொள்ளணும். எரியறது நெருப்பு ஒண்ணுதான், தாகத்தை போக்குறது அது ஜலம் ஒண்ணுதான். இதெல்லாம் விசேஷங்கள் அதுல தான் இருக்குமே தவிர இதுல இருக்கு. கொக்கோ கோலா சாப்பிட்டாலும் தாகம் குறையிறதுன்னா, ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜலம் தான் குறைக்க வைக்கிறது. அது அந்த தாகத்தை தணிக்கிறதுன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஜலத்துக்குத்தான் அது சுவாவம். அதே மாதிரி சமவாயம், சம்பந்தம், விட்டு பிரிக்க முடியாதான சம்பந்தம். குருவுக்கு சிஷ்யனுக்கு இருக்க சம்பந்தம். இந்த ஜென்மா போச்சுன்னா அடுத்த ஜென்மாவில இவரே தான் வரும். ஐயோங்க அதிகம் ஏன்னா அடுத்த ஜென்மா இல்ல, அதுக்காக சொன்ன தரமே ஜென்மனியதா ஸ்ரீஜோபாசகோ. ஒழுங்கா சின்சியரா பண்ணானேனால் அடுத்த ஜென்மா இல்லாதா பண்ணக்கூடிய. ஆனா குரு சிஷ்ய சம்பந்தம் சாஸ்வதம். அதனாலதான் அதை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பல கோடி ஜென்மாக்கள்ல குருவை கிடைக்காமலேயே போயிடும். அந்த சத்குரு குலத கிருபையா லப்தா வித்யா காமானயம் பிரசூத்தே அப்படின்னு இந்த சத்குரு கிடைக்கிறது கஷ்டம். ஈஸ்வரானுகிரகத்தினால்தான் கிடைக்கும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இன்னொன்னு இல்லேன்னா சில பேர் பாருங்க, எதை கேட்டாலும் இல்லை இல்லையம்பா. ஸ்ரீஹர்ஷன் உட்கார்ந்து இருக்கான் சதஸ்ல, ஒரு பிராமணன் எதிர்க்க வந்தார். வந்ததுமே என்னாச்சுன்னு அவர் தலையில எழுதி வச்சிருக்கான், அயம் தரித்ரோ பவிதே வைதசிம் லிபிம் லலாட்டம். வாசிக்கணும்னா நைஷத காவியம் வாசிக்கணும். ஒவ்வொரு ஸ்லோகமும் 2 மணி நேரம் சொன்னாதான் புரியும். அந்த பிராமணன் வராரா, வரும் பொழுது இவருடைய தபசக்தியினால பாக்கிறார், அயம் தரித்ரோ பவிதா, இவன் தரித்திரனா இப்பிறவில் இருப்பான் அப்படின்னு தலையில எழுதி ஊட்டியிருக்கவர். இவர் பாக்கிறார் சூட்சம திருஷ்டிய பிரம்ம எழுத்த. என்ன பண்றதுன்னு அவருக்கு இருக்கிற கவலையில இவருக்கு அதிகமாக கவலை வந்துருச்சுட்டார் ஸ்ரீஹர்ஷனுக்கு. என்ன சுவாமி, இந்த ராஜாவுக்கு இப்படி நலனுக்கு இப்படி ஒரு கவலை வந்து என்ன கவலை வந்ததுன்னு, நான் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன், யாரு வந்து கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும்னு ஒரு விரதம் வச்சிருக்கேன். இப்ப நான் கொடுத்தேன்னு வச்சு அவன் காசை தான் கேட்க பாரு, நான் கொடுக்கணும். கொடுத்தேன்னா பிரம்மதேவர் எழுதின தப்பா போயிடும். அவன் தரித்திரோ விதான்னு எழுதியிருக்க,
சோ நான் பிரம்மதேவருடைய எழுத்தை மாத்தின பாப்பம் எனக்கு வரும். குடுக்கலேன்னு வச்சுங்களேன், என்னுடைய நியமம் போயிடும். என்னடா பண்றதுன்னு தெரியல. சரி, குரு ஸ்மரணம் பண்ணிட்டார். வந்ததுமே கேட்டார், நிறைய பொற்காசா கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டாரா, இப்ப என்ன இருக்கு உங்ககிட்ட? தரித்திரம் இல்லைன்னா. அந்த இல்லைங்கிறது போல பாருங்க, கடைசி இதான் தரித்திரம். விவகாரம் என்னன்னா, இருக்குன்னு சொல்லாம இல்லைன்னு நெகட்டிவா சொல்ற பார்த்தீங்களா? அப்பவும் ஏதோ காசு இல்ல போறல ஏதோ சொல்லுங்களேன். அது என்ன சொன்னாரு? தரித்திரம் இல்லைன்னா. ஓஹோ, சந்தோஷப்பட்டாராம் பிரம்மதேவர். ரைட், நமக்கெல்லாம் காசு இல்லாம இல்ல, இன்னும் அதிகமா இல்லையேங்கிற கவலை தான் இருக்கு மனுஷாளுக்கு. இப்ப இது மானச தரித்திரம், நர்மான தரித்திரம் இல்ல. எல்லாரிடத்துலயும் வேண்டிய அளவுக்கு காசு இருக்கு, சாப்பிடுறதுக்கு காசு இருக்கு, உடுத்திக்கிறதுக்கு காசு இருக்கு, செலவு பண்றதுக்கு காசு இருக்கு, எல்லாமே தான் இருக்கு. ஆனா பக்கத்தாது மாமா கிட்ட 1 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்க, எனக்கு இல்லையே. அவர் படுற கஷ்டம் அவருக்கு என்ன தெரியும்? இப்ப பொருள் எல்லாம் எப்படி இருக்கு? பாவம்னு ஒரு செட்டு, அபாவம்னு ரெண்டும் அம்பாள் தான். அதான் பாவாஹ திரவிய குணாதய அபாவஹ பிராகபாவாதய தைஹி உபயைரபி விவர்ஜிதா. ரெண்டும் இல்லாதவள் பாவா பாவே விவர்ஜிதா. என்ன சுவாமி இது நடக்காதே? பாவமா இருந்தா அபாவம், அபாவமா இருந்தா பாவம், அப்படித்தானே இருக்கணும். ரெண்டும் இல்லாம எப்படி? ரெண்டும் ஒன்னா இருக்காது, ரெண்டும் இல்லாமலும் போகாது. ஒரு பொருள் சுடுறதா இல்ல சில்லுன்னு இருக்கா? சுடவும் இல்ல சில்லவும் இல்ல அப்படின்னு சொல்லலாமா? முடியாது விவகாரம். அது எப்படின்னு கேட்கிறார். நனு உபயேஷாம் அபாவஸ்யாபி அபாவத்வேன தத்வத்வே கதம் அபாவ விவர்ஜிதத்துவம். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. இருக்குங்கிறது தப்புன்னா இல்லைங்கிறது ரைட்டு, இல்லைங்கிறது தப்புன்னா இருக்குங்கிறது ரைட்டு. இப்ப ரெண்டும் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்வேள்? கிஞ்ச பிராகபாவ துவம்ச அத்தியந்த அபாவாதய திரவிய குணாதி பிரதியோகிகா ஏவ வக்தவ்யா. குடம் இல்லைன்னு சொன்னா குடம் பிறக்க போறதுன்னு அர்த்தம். குடம் இல்லைன்னா குடம் உடஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். அப்ப ஏதாவது ஒரு குடத்தை வச்சுட்டு தான் சொல்லணும். குடத்தினுடைய பிராகபாவமோ குடத்தினுடைய துவம்சமோ குடத்தை வச்சுட்டு சொல்லணும். அப்ப இல்லேன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். டப்பால சக்கரை இல்லைன்னா டப்பா அடுக்கி வந்தாச்சு அதானே அர்த்தம். டப்பாவா இல்லேன்னு அர்த்தமா? வீட்டுக்குள்ள போனா, வீட்டுக்காக இந்த வாடகைக்காக தேட போனா, போடின்னு போனா வீடு வெறுமனதான் காலி இருக்கு. என்ன இருக்கு? ஒன்னும் இல்லைன்னா. ஒண்ணும் இல்லைன்னா ஷவர் இல்லைன்னு அர்த்தமா? காத்து இல்லைன்னு அர்த்தமா? நீ எதிர்பார்க்கிற பொருள் அங்க வேற ஒண்ணும் இல்ல. ஆகையால் விவகாரம் என்னடா, இல்லேன்னு அர்த்தம்னா காலியான வீடு இருக்குன்னு அர்த்தம். சோ எதை சொன்னாலும் இங்க குடம் இருக்கான்னு கேட்டா குடம் இல்லைன்னு சொல்வேள். அப்ப ஒண்ணும் இல்லைன்னு சொல்வேளா? டோட்டல் வாய்டிட்டி சர்வசூன்யமானது வராது. என்ன அதிஷ்டான அவசேஷோஹி நாசக்கல்பித வஸ்துனா. எது இல்லை என்று சொன்னால் அது எங்க இருக்கணுமோ அந்த இடம் இருக்குன்னு அர்த்தம். ஆகையால் எல்லாத்துக்கும் மூலம் என்ன? அம்பாள்டி இருக்குது. அதனால பிரகாராந்தரா யோகா ததஸ்ய திரவியாபாவா பாவே திரவியத்துவம் திரவியாபாவே திரவியாபாவத்துவம் ஏவ ஆபத்யதே இதி. இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதுன்னு வர காலத்துல கதம் பாவாபாவ விவர்ஜிதத்துவம் அப்படின்னு கேட்டார். இந்த பாருங்க, இந்த கேள்வி என்ன கேட்காதையும். இந்த கேள்விக்கு வியாசாச்சாரியரை யாரோ கேட்டா அவர் பதில் சொல்றார். அங்கே போய் கேட்டும் கொண்டார். சூத்திர பாஷ்யத்துல இதுக்கு சமாதானம் சொல்லி இருக்கு. வியாச பாதைரேவ பரிஹிருதத்வாத். அதை இங்க சொல்ல வேண்டாம். நான் இந்த சூத்திர பாஷ்யங்களுக்கு மூலமா இருக்கக்கூடியதான ஸ்காந்த புராணத்தை சொல்லு. சூத்த சம்ஹித 18 தரம் சூத்த சம்ஹிதை ஆச்சாரியால் வாசிச்சு அப்படிதான் சூத்திர பாஷ்யத்தை எழுதினாராம். அந்த சூத்திர சம்ஹிதை எவ்வளவு வசதி, ஸ்காந்த புராணங்கள் எவ்வளவு வசதி, அதை நம்ம கவனிக்க. புராணம் தானே சார், அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறோம். பிரம்மாண்ட புராணம், மார்க்கண்டேய புராணம், ஸ்காந்த புராணம், இதுல ரகசியமான பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. அந்த அங்க இருக்கிறது சொல்ற தது ஸ்காந்தே யஜ்ஞ வைபவ கண்டே யஜ்ஞ சரஸ்சுஜாதியில் இருக்கிற பாகம். அதுதான் சொல்றது அதிஷ்டானாவசேஷோஹி நாசக்கல்பித வஸ்துனா பாவஸ்யை அபாவத்வம் நாசோ பாவஸ்ய பாவதா. இல்லேன்னு சொன்னா எங்க இல்லேன்னு சொல்றீங்களோ அது இருக்குன்னு அர்த்தம். காத்து இல்லைன்னா இந்த ரூம்ல காத்து இல்ல, இலை ஆடலைன்னா ஒண்ணும் ஆடலைன்னு அர்த்தம் இல்ல. உங்க மூச்சு காத்து ஆடுறதா இல்லையா? ஒண்ணுமே ஆடாம இருந்திருக்குமா லோகத்துல? இருந்தா நீங்க சொல்ல முடியாது. சொல்லி
அதனால அதிஷ்டானாவசேஷோ ஹீனாசக்கல்பித வஸ்துன பாவத்தை அபாவத்வம். ஒரு பொருள் இருக்குங்கிறது தான் இல்லாம போகும். நாசோ பாவஸ்ய பாவதா பாவாபாவஸ்வரூபாபியாம் அந்நயே வகை கல்பிதா. ஆனா இருக்குன்னு சொல்றதோ இல்லைன்னு சொல்றதோ இன்னொரு பொருளைத்தான் வாழ்க்கையில சொல்ல முடியும். உங்க இடத்துல டேபிள் இருக்கா? ஒண்ணு இருக்கேன்னு ஆன்சர், இல்லைன்னா இல்லைன்னு. உமக்கு புத்தி இருக்கான்னு கேட்டான்னு வச்சுங்களேன், ஒண்ணு இருக்குன்னு சொல்வேள், இல்லைன்னா அடிச்சு விடுவள். ரெண்டுல ஒண்ணுதான் விவகாரம் முழுக்க. ஆனா இந்த இருக்கு இல்லைங்கிறது எப்பவும் வராத ஒரு சந்தர்ப்பம் இருக்கா? இருக்காத. நீர் இருக்கீரான்னு சொன்னாலும் இருக்குன்னு தான் சொல்லணும், இல்லைன்னு என்னைக்கும் சொல்ல முடியும். இல்லாத போல நீங்க எப்படி சொல்வள்? விவகாரம் என்ன? இந்த இருக்கு இல்லை என்கிறது வெளிப்பொருளுக்கு வரும். இந்த அப்பாற்பட்டதாக இருக்கிற ஆத்மாவில இந்த ரெண்டும் வராது. நான் சொல்றேன் பார்த்தீங்களா, அகாராதி ஹகாராந்தமான ஸ்வரூபம், அவள ஆரம்பிச்சு ஹா பரியந்தம் இருக்கிற ஸ்வரூபம், அதான் சுத்தமான ஒரு ஸ்வரூபம் பிரம்ம. இதான் அகம் பிரம்மாங்கிற. அது இல்லாம போயிடுமா? அபாத்தியமான வஸ்துவோ இல்லையோ அதான். அதிஷ்டான சமசத்தாக பதார்த்த பிரதியோகிக அபாவஸ்ய. பிரம்மத்துல இது இல்லேன்னு சொன்னீங்கன்னா பிரம்மம் வேற, இந்த பதார்த்தம் வேற. இந்த பதார்த்தத்துக்கு ரெண்டும் வெவ்வேறு சத்தைகள். பிரம்மம் பாரமார்த்திக சத்தம், இந்த பிரம்ம இது பிராதிபாசிக சத்தா. ஆகிய சமசத்தாக்கம் இல்ல. அதிஷ்டான ஜேதேன தத்திர உலர்த்திட்டா. அதிஷ்டான விஷமசத்தாக்கஸ்ய அபாவஸ்து அதிஷ்டான ஸ்வரூப ஏவா. இதுல அது இல்லைன்னா அப்ப என்ன இருக்கு? பிரம்மன் தான் இருக்குன்னு அர்த்தம். என்ன அதிஷ்டானம் சத்தியத்வாதேவ நனஸ்யதி. அதிஷ்டானம் உண்மையா இருக்குன்னா ஒரு நாளுக்கு நாசம் இல்லை. சோ அம்பாளுக்கு ஒரு நாளும் அழிவில்லை. இதான் பாவா பாவ விவர்ஜிதா. ஒரு வழியா நியாயசாஸ்திரத்துல இருக்கிற அந்த விவகாரம் முழுக்க கொண்டு வந்து போட்டாருங்க. விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் சுகாராத்யா சுபகரி சோபனா சுலபா கதி. அம்பாள ஆராதனம் பண்றது ரொம்ப கஷ்டமோ? ஒண்ணும் வேண்டாம். என்ன சார், இந்த மத்தம் எல்லாம் எடுத்து டெய்லி சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும், வடை நைவேத்தியம் பண்ணணும், இது ரொம்ப இருக்கேன். வடை இல்லாத சாப்பாடு ஒரு சாப்பாடா? இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையோ. விவகாரம் அம்பாளுக்கு அது ரொம்ப இஷ்டம். உங்ககிட்ட வந்து சொன்னா காதுல வந்து எனக்கு பண்ணி கொடு, ஸ்வீட்டுன்னா ரொம்ப இஷ்டம். பொம்பாயில போனேன்னா ஸ்வீட் இல்லாத நைவேத்தியமே கிடையாது. கடையில வாங்கினு அம்பாள் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஏன் அம்பாள் கடையில் சாப்பிடக்கூடாதா? உங்களை தான் வேலையில் சாப்பிடப்படாதுன்னு சொன்னேனே தவிர அம்பாள் சாப்பிடப்படாத. அங்கெல்லாம் கடையில் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பான் அம்பாளுக்கு. அதை நைவேத்தியம் பண்ணி கொடுப்பான். அம்பாளுக்கு அந்த கடை இஷ்டமோ நமக்கு தெரியும். விவகாரம் என்னடா இப்படி விவகாரம் முழுக்க இப்படி ஸ்வீட்டு தான் அம்பாளுக்கு இஷ்டம்னு சொல்றேல, அதெல்லாம் வேண்டாம் சுவாமி. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. இலைய கொடுத்தா அம்பாளுக்கு இஷ்டமா? துளசியை பூஜை பண்ணுங்க, பில்வத்தை பூஜை பண்ணுங்க, தவனத்தை பூஜை பண்ணுங்க, மருவத்தை பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு இஷ்டமான சண்பக புஷ்பமே அங்க வேணும்னு யாராவது கேட்டாளா? மல்லி புஷ்பம் கிட்ட கிட்ட கட்டினது அதுதான் வேணும்னு கேட்டாளா அம்பாள்? இங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணுமே கேட்கலையே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். எந்த பழமா? காஞ்ச திராட்சை 4 வச்சா போரும் அம்பாளுக்கு. தோயம் இதெல்லாம் கொடுக்க முடியல. லம் பிரதிவியாத்மனே கந்தன் கல்பயாத்மன ஒரு டிராப் ஜலத்தை விடுங்க, சந்தோஷப்படுறா. ஏன்னா பக்தியோட கொடுத்தான். அதனால சுகாராத்யான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சுலபமாக கஷ்டம் இல்லாம அம்பாளை பூஜை பண்ணலாம். அம்பாளுக்கு எண்ணம் தான் முக்கியம். நிறைய அது வேணும் இது வேணும் யாருமே சொல்லலையே, ஆடம்பரமும் சொல்லலையே. ஆனா கொஞ்ச நாள் பூஜை பண்ணினா தான், ஒரு 100-150 பூஜையாவது பண்ணினா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா விவகாரம் என்ன, ஆடம்பரமா பண்ணணும்னு சொல்லல. சில பேர் பாங்க, நான் அது பண்றேன் இது பண்றேன் 1000 பேரை பூஜை பண்ணி அவெல்லாம் வர சொல்லி கடைசியில என்னடா பக்தி குறைஞ்சு போயிடும். பக்தியோட பூஜை பண்ணாலும் ரைட் 1000 இல்ல 10,000 பேஜை போட பண்ணுங்க, அந்த பக்தி குறையப்படாது. அதனால சுகாராத்யா சுகேன உபவாசாதி ரூப காயக்லேசம் வினா. இது உபவாசம் இருக்கணும், அது இருக்கணும், சரீரத்தை வாட்டிக்கணும், இப்படி எல்லாம் சொல்றா பாத்தீங்களா? இதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு நல்லா சாப்பிடுறதுன்னா சாப்பிடுங்க, மனசு நிம்மதியா வச்சு, அவ்வளவுதான் விவகாரம். பசியோட எண்ணிக்கைதான் பூஜை ஆகுமோ? ஒரு பாட்டு நிதானமா பிராணம் வாங்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு பண்ணுங்களா யாரு வேண்டாம்னா, மனசுன்னு நினைக்கணும். அதனால உபவாசாதி கிளேசம் வினா தேயஸ்வரூப நியம நிர்பந்தாதிகம் அந்தரேட. அம்பாளை இப்படித்தான் தியானம் பண்ணணும், நின்றுதான் ஜபம் பண்ணணும், உட்கார்ந்து ஜபம் பண்ணப்படாது. அதோட இந்த வடிவமாக அம்பாள் தான் தியானம் பண்ணணும்.
அம்பாள் படுத்துட்டு இருக்கா போல நீங்க தியானம் பண்ணப்படாது. இந்த நியமம் ஒண்ணும் கிடையாது. அம்பாள ராஜராஜேஸ்வரியா தியானம் பண்ணுங்க, மாதங்கியா தியானம் பண்ணுங்க, வாராகியா தியானம் பண்ணுங்க, எப்படியானாலும் தியானம் பண்ணுங்க, அம்பாள் கோவிச்சுக்க மாட்டேன். அதனால ததாட்ட கௌர்மே ஹிமவந்தம் பிரதி பகவத வசனம் கூர்ம புராணத்துல ஹிமவானுக்கு சொல்றாளாம், அசக்தோ இதிமகம் ஜாத்தும் ஐஸ்வரம் ரூபம் அவ்யயம், என்னுடைய உயர்ந்ததான ஒரு உருவத்தை உன்னால தியானம் பண்ண முடியவே இல்லை என்றால் இத்யாதிரா உத்தரோத்தரம் சுலப பிரகார உபதேசா. இது வேண்டாம்னா அது பகவத்கீதையில 12ஆம் அத்தியாயத்துல பகவான சர்வதா சாகாலம் தியானம் பண்ண முடியலன்னா என்ன பண்றதுன்னு, கர்மாவை பண்ணும் பொழுது தியானம் பண்ணுன்னு, அப்பவும் என்னால பண்ண முடியலன்னு, எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு எல்லாம் உனக்குன்னு சொல்லுன்னு, அதுவும் என்னால பண்ண முடியல, என்ன மறந்து போயிட்டேன்னு நாசமா போட்டேன். ஏதாவதா பாபம் ஆசங்கனியமித்யாஹோ, இப்படி பண்ணினா பாபமா வருமா தெரியலையே, அதெல்லாம் வராது. அம்பாள் அவ்வளவு கருணை. குழந்தைகள் மேல அம்மா கோபம் வருமா? வரவே இல்லை. கோபம் வந்தாலும் நடிப்பாளை தவிர அவர்தான் மாதிரி ஒரு நாளும் தன் குழந்தைகள் அழியணும்னு நினைக்கவே மாட்டாளாம். தன் மாத்திருபாவம் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். ஆகையால் சுகாராத்யா. சிலதெல்லாம் சுலபமா இருந்தா அதனுடைய பலம் கூட சுலபமா இருக்கும், சின்னதா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணினாதான் பலம் ஜாஸ்தியா இருக்கும். ஒண்ணுமே இல்லாம சாதாரணமா இருக்கிறதுக்கு சிம்பிள் இருந்ததுன்னா பலமும் குறைச்சலா இருக்குமா? சுபகரி, சுபகரி சுபம் கரி, சுபம் புண்ணியமேவ கரோதி மோட்சாதி புருஷார்த்த ரூபத்வாது. உங்களுக்கு எப்பொழுதும் நல்லதே கொடுப்பாளாம். இங்க எதிர்பாராத அளவுக்கு நல்லது கொடுப்பாள். நம்ம தெரியல, தியானம் பண்ணணும், அம்பாளை ஜபம் பண்ணணும், அம்பாளுக்கு ஸ்தோத்திரங்கள் படிங்க. இங்க எதிர்பாராத அளவுக்கு நல்லத வாரி கூட்டுவார். அதான் அம்பாள் சுபங்கரி மோட்சாதி புருஷார்த்தம். மோட்சம் மட்டும் இல்ல, தர்மார்த்த காமங்களையும் கொடுப்பா. சோபனா சுகோபாஸ்யத்வா சுலபா. அதுக்கப்புறம் சுபங்கரி சோபனா சுலபா கதி ஒரே நாம. இது பெரிய விசாரம் இருக்கு. சுகோபாஸ்யத்வா சுலபா. சுலபா ஈஸியா அம்பாள நம்ம உபாசிக்கலாம், கவலை இல்லாம அம்பாள உபாசிக்கலாம். கதி அடைய வேண்டிய இடமும் சுலபமாக கிடைக்கும். மற்ற தேவதைகளை உபாசனம் பண்றதை விட அம்பாளை உபாசனம் பண்ணலையானால் அதி சுலபமாக அடைய வேண்டியதான பொருளை அடையலாம். ஏன் கம்யதே இது கதி பலம். கத்தின்னு சொன்னா இதை இங்க போறது அங்கே போறது நினைக்கப்படாது. கத்தின்னா பலம். ஞானம் உபாய வா கதிர் மார்கே தசாயாஞ்ச ஞானே யாத்ராபிய உபாயோ இது விஸ்வா. விஸ்வான டிக்ஷனரின்னு அர்த்தம். அது எப்படி? கதிங்கிறது வழின்னு அர்த்தம், தசான்னு அர்த்தம், ஞானம்னு அர்த்தம், யாத்ரா அப்படின்னா அதே அர்த்தம். அதனால இங்க கதினா பலம் அர்த்தம். ஏ சைவ சர்வபூதானாம் கதீனாம் உத்தமா கதி இது கௌர்மாத். கௌர்மாத்னா கூர்ம புராணத்துல சொல்லிருக்கேன். அம்பாளை உபாசனம் பண்றதுதான் இருக்கிறதுக்குள்ளேயே உயர்ந்ததான மார்க்கம், சுலபமாக அடைய வேண்டியதான பலம். அப்புறம் சோபனாயை சுலபாயை கத்யை நமஹ இது சதுர்த்தி திரயேட பிரயோக. பூஜா நாமாவளி பண்ணும் பொழுது சோபனா சுலபா கத்யை அப்படின்னு சொல்லக்கூடாது. சோபனாயை சுலபாயை கத்யை நமஹ அப்படின்னு சொல்லணும். அத்திர சோபனா கதி சுலபா கதி இது கதிபத ஆனுஷங்கேன நாமத்வயம் சுவச்சம். இப்ப நியாயமா நம்ம பூஜை பண்ற சோபனாயை சுலபாயை கத்யை நமஹ அப்படின்னு சொல்றோம். ஆனா சோபனாயை கத்யை நமஹ சுலபாயை கத்யை நமஹ அப்படின்னு சொல்லலாம்ங்கிறார். தாவதைவ பவனருத்திய பரிஹார சம்பவாத் என இப்படி சொன்னா திருப்பி இன்னொரு நாமா இருக்கு, அது இதோட சேரலைன்னு சொல்ல முடியும். எப்படி? அத்ரஹி சோபனா இது பதத்ரயம் பட்யதே சுமுகி நளினி சுப்ரோ சோபனா சுலபா கதி. அங்கே பாருங்க, அங்கே ஒரு சோபனா வந்திருக்க, இங்க சோபனா சுலபா கதிங்கிறது. அந்த இடத்துல எப்படி சுப்ரோ சோபனா சுலபா கதி அங்கேயும் வந்துருச்சு. அதனால யதாஸ்திதமேகம் நாமா. இன்னொரு இடத்துல சுவாசின்யத்தன பிரீதா சோபனா சுத்த மானசா. தினமும் சாரணா வாச்சாலும் இது அங்க இருக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது. அது கம்ப்யூட்டர்ல போட்டாதான் தெரியும். விவகாரம் முழுக்க இந்த சோபனாங்கிற நாம அங்கே ஒரு தடவை வந்திருக்கு. அங்க என்ன பண்றதுன்னு
ஆசோபனான்னு பிரிச்சு விடுங்க. அங்க இடத்துல சுவாசன்யன பிரதப்ரீதா ஆசோபனா இத்தியத்ர சதுரக்ஷரம் ஆசோபனேதி த்விதீயம். என்ன சுவாமி, ஒரு இடத்துல அசோபனான்னு, இன்னொரு இடத்துல ஆசோபனான்னு, இந்த இடத்துல சோபனா சுலபாகதின்னு சொன்னேன். துமுகே சுப்ரு சோபனா சுலபாகதின்னு இருக்கேன், அங்கே சோபனான்னு வச்சுங்கோ. ஆசோபனான்னு இன்னொரு வச்சுங்கோ. சுவாசன்யத்தன பிரீதாங்கிற இடத்துல சோபனா சுவாசன்யத்தன பிரீதா ஆசோபனா சுலபாகதின்னு வச்சுங்கோ. அதனால என்ன ரிப்பீட் ஆச்சுன்னு சொல்லப்படுது. ஆசோபனான்னு என்ன அர்த்தம் சொல்ல போறேன்? சமந்தா எங்கும் சோபனமாக இருக்கிறவள் ஆசோபனா. ஒரு சமயத்துல நன்னா இருக்கு, ஒரு சமயத்துல நன்னா இல்லைன்னு இல்லாம எப்பொழுதுமே சுகமாக இருக்க, சுகத்தை அளிக்கக்கூடியது ஆசோபனா. குளிர் இருக்கு, வெயில் காலத்துல ஏசி போட்டா நன்னா இருக்கு, குளிர் காலத்துல போட்டா ஐயோன்னு வேற எங்கேயும் போய் உட்கார்கள். என்ன சுவாமினர்? அதே போல ஃபேனு கீழே உட்கார்கள் வெயில் காலத்துல, மீதி காலத்துல ஆஃப் பண்ணிவிடும். சில சமயத்துல சுகத்தை கொடுக்கும், சில சமயத்துல துன்பத்தை கொடுக்கும். அம்பாள் எப்பொழுதும் சுகத்தையே கொடுத்துட்டு இருப்பாளாம். அதனால ஆசமந்தா சோபனா. இப்படி பிரகிருதேட்ட ஆகார பிரஸ்லேஷ அயோகாத், அங்கே சுவாசன்யத்தன பிரீதா ஆசோபனான்னு பிரிக்கலாம். இந்த இடத்துல பிரிக்க முடியாம போயிடுது. நான் என்ன பண்றது? இந்த இடத்துல ஆசோபனான்னு சொல்ல முடியாது. சுகாராத்யா சுபகரி ஆசோபனான்னு பிரிக்க முடியல. அதனால இந்த இடத்துல சோபனா சுலபாகதின்னு வச்சுங்கோ, அந்த இடத்துல ஆசோபனான்னு பிரிங்கோ. பிரகிருதேட்ட ஆகார பிரஸ்லேஷா யோகாத் பார்க்க அயோகாச்ச பிரிக்கவும் சொல்ல முடியாது. ஆகையால் உத்தரபதேன ஏகவாக்கியதாம் கல்பயித்வா பௌனருத்தியம் உத்ரியதே. அதனால்தான் அடுத்த பதத்தோட சேர்ந்து சோபனாயை சுலபாயை கத்தியை அப்படின்னு சேர்த்தோம். மதிர் அமதிர் இத்தியாதி ரீத்யா பதக்ஷேதேபி. இப்படி எல்லாம் நீங்க பண்ணலாமான்னா இது சம்பிரதாயத்துல இருக்குன்ட்ட. மதிர் அமதி இத்தியாதி ரீத்யா பதக்ஷேதேபி ஏஷைவ உபபத்தி மூலம். அதே போல மதி அமதின்னு கூட பிரிச்சிருக்கோம். இது யாரு பண்ணிருக்கார்? பகவத் பாதை விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யே. இதுக்கு முன்னால இருந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திலேயே பகவத் பாதால் இப்படி பண்ணிருக்காருன்ட்ட. எப்படி? ஈதிருஷி விரேவ உபபத்தி பதச்சேதஸ்ய நிர்ணீதத்வாத். இப்படிப்பட்டுதான் அவர் பதச்சேதங்களை பிரிச்சிருக்கார். எங்க இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கும் பேதம் சொல்றார். இதே மாதிரி சிவ சஹஸ்ரநாமத்துக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கும் பேதம் சொல்லணும் நீங்க. இப்படி யதா நிதிரவ்யயா இத்தியத்ர பதத்வயஸ்ய ஏகநாமத்வம். நிதிஹி அவ்யயான்னு ரெண்டு பதம் இருக்கு. ரெண்டு தனி நிதயே நமஹ அவ்யயாய நமஹ அப்படின்னு சொல்லலாமோ? இல்ல, நிதிரவ்யயா ஒரு பதமா பண்ணிவிட்டார். ஏண்டனர் புருஷ சாட்சி அவ்யய புருஷ சாட்சி, அந்த இடத்துல அவ்யயான்னு இருக்கு. சோ இங்க நிதிரவ்யால ஒரு அவ்யயா இருக்கு, அவ்யய சாட்சி புருஷ சாட்சியில அவ்யயா இருக்கு. அதனால அவ்யயாங்கிற ஒரு பதமே ரெண்டு தரம் வராம நிதிரவ்யான்னு ஒரு நாமா சேர்த்துருக்கோம். இது நிதிரவ்யம், அது வெறும் அவ்யயம். அப்படி பாத்தீங்களா? இது அவர் பண்ண என்ன மட்டும் பாயறேன்ட்டார், விவகாரம் ஒண்ணு. இது பவுனருத்திய பரிஹாராய ஏவம் கவிரோ துருவ சாஸ்வதஸ்தானோ சர்வவித்வானோ வாசஸ்பதி ருதாரதி. இந்த இடத்தெல்லாம் இத்தனை இடங்கள்ல கன்ஃபியூஷன் வருது. இது எல்லாம் என்ன பண்ணாரு? ரெண்டு ரெண்டு பதத்தை சேர்த்து சேர்த்து தனித்தனியா வச்சிருக்க. ஏவம் ஜனனோ ஜன ஜன்மாதிஹி பீமா இத்யனேன புனருக்தி பரிஜிஹீர்ஷயா அதுல ஷரபோ பீமஹா இத்யத்ர அபீம இது அகார பிரத்யேக கிருதா. பீமஹான்னு ஒரு இடத்துல பெருசார், இன்னொரு இடத்துல மறுபடியும் பீமஹான்னு வருது. எத்தனை பீமனை கொண்டு வருது? இந்த சின்ன குழந்தைகள் பீம் பீம்ங்கிறாங்க, அந்த பீமன் இல்ல. இதுக்கு என்ன பண்றதுன்னு அபீமஹான்னு பிரின்ட்டார். இச்சாகார பிரஸ்லேஷ கிருதா ஏவம் இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்ட. இந்த இடத்துல விசிஷ்டங்கிறதுக்கும் எத்தனை சஹஸ்ரநாமத்துக்குள்ள அதுக்குள்ள பூந்துண்டு எவ்வளவு விவகாரம் பண்ணிருக்காருன்னு பாப்போம். நாமளும் ஏதோ படிச்சுட்டு இருக்கோம் மெக்கானிக்கலா, டேப் ரெக்கார்டர் படிக்கிற போல படிக்கிற வழிய அதுல ஒரு பக்தி பாவம் இருக்கா அது நம்ம பார்க்கணும். ஸ்ரத்தையோட படிக்கிறோமா? நாம படிங்க. 1000 நாம படிக்கலன்னு முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். 100 நாம படிச்சல அதோட ஒன்றி படிங்க. அந்த மனசு அதுல இருந்து அம்மா என்ன காப்பாத்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட படிங்க. படிச்சு தொலைக்கணுமேன்னு படிக்க. அதான்
அது அந்த ஸ்ரத்தையோட படிச்சுள்ள நிச்சயமா அம்பாள் பிரத்யட்சமாகும் உங்களுக்கு. அதனால ததஸ்த க்ஷராட்சர சூத்திராணாம் ஈதிருஷ உபபத்தி மூலகத்வேன க்ஷராட்சர சூத்திரங்களும் இதுதான் மூலமா வச்சுட்டு இருக்கு. அதனால ததுப்தரீத்யா பதச்சேதே நாதீவ ஆதர கர்த்தவ்யா. இந்த பதச்சேதங்கள்ல ரொம்ப கவலைப்படாதீங்கோ. அனேன இவன் நியாயேனா, இது இங்க மட்டும் இல்ல, சாதாரணமாக இத சாஸ்திரநாமங்கள் இத புராணங்கள்ல எப்படி வேதமும் இப்படித்தான். அனேன இவன் நியாயேன சாமவேதிபிகி வேத மரியாதையாபி பட்யமானஹா ஊக கிரந்தா. வேதம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஊகம்னு சொல்வா. அக்னயே ஜொட்டம் நிர்வபாமி அப்படின்னு ஒரு மந்திரம் வருது. இன்னொரு யஜ்ஞத்துல சூரியன் தேவதை, அந்த இடத்துல அக்னயே ஜொட்டம் நிர்வபாமின்னு சொல்லப்படாது. ஏன்னா அக்னிய கூப்பிட்டு அக்னிக்கு கொடுக்கணும், சூரியனை கூப்பிட்டு அக்னி கொடுக்கறேன்னா சூரியனுக்கு கோபம் வந்துடும். அதனால இங்க என்ன மந்திரம் சொல்லணும், சூர்யா எஜொட்டம் நிர்வபாமி அப்படின்னு சொல்லணும். மந்திரத்தையே மாத்திக்க சொல்லியிருக்கா. இப்ப அக்னயே ஜொட்டம் நிர்வபாமிங்கிற ஒரு இடத்துல சூரிய தேவதாக்கமான யாகத்துக்கு வரும்பொழுது சூர்யா எஜொட்டம் நிர்வபாமி அப்படின்னு, இந்திர தேவதா யாகத்துல இந்திரா எஜொட்டம் நிர்வபாமின்னு இப்ப அப்பப்ப அந்தந்த மந்திரத்தை பிரிக்கிறதுக்கு ஊகம்னு பேர். இந்த நீங்க மாத்தினீங்களோ இல்லையோ, இது பௌருஷயமா அபௌருஷயமா நீங்க என்ன மாத்திருக்கேள், சோ இது பௌருஷயம் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஊக கிரந்தா நியாய மூலகத்வா பௌருஷேயேவேதி நியாய விரோதே தஸ்ய அப்ராமாண்யம் இச்சந்தி ஜெய்மினியா. இப்படி மாத்தினா அது அப்ராமாண்யம். பிரகந்தேது உபயதாபி பௌனருத்திய பரிகார சம்பவே. இப்படி இங்கேயும் சோபனா சொல்லலாம், அங்கேயும் சோபனா சொல்லலாம். அது போல இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவேன், பிரசவித்ரே பிரகண்டாஜ்ஞா பிரதிஷ்டா பிரகடாகிருதி. இந்த இடத்துல பகாராதி நாமப்பிராய பாட்டே. சில சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரே நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுல எல்லாம் நீல வரும். அந்த இடத்துல வேற இன்னொன்னு ஆசோபனான அப்படின்னா பிரிக்கப்படாது. அதுக்கா பிரகண்டாஜ்ஞா பிரதிஷ்டா பிரகடாகிருதி இது பிரகாராதி நாம பிராய பாட்டே ஜ்ஞேயஸ்ய பின்ன பதத்துவ ஸ்வீகாரே சந்தர்ப்ப சுத்தி அசாமஞ்சஸ்யாத். ஆகையால் எங்க பிரிக்கணும் எங்க பிரிக்கப்படாதுன்னு தெரியணும் நமக்கு. அப்படி தத்ர பிரகண்டாஜ்ஞா இத்யஸ்ய ஏகஸ்யைவ பதத்வ லிப்ஸயா. பிரகண்டாஜ்ஞாங்கிறது ஒரு பதமா சொல்லணும். அதனால பிரகிருத்தே கதிபத ஆனுஷங்கே நாபி. ஆனா இங்க சோபனா கதி சுலபா கதி ரெண்டு சொன்னாலும் ஒரு தோஷம் இல்லை. பதமிதி சுவதம் ஆனுஷங்கேனாபி நாமத்வயம் ஸ்வீகர்த்தும் உச்சிதம் இது திக். இப்படி ஒரு விசாரம் நடுவுல என்ன சூத்திர பாஷ்யத்துல எப்படி விசாரம் வரணுமோ அதே போல விசாரமும் அதுல பண்ணலாம். அத்தனை விஷயம் இருக்குங்க. வாக்தேவிகள் பண்ணினது அவ்வளவு சுலபம் இல்ல. பண்டிதாளா இருந்தாலும் மகாபாஷ்யம் வாழ்த்துவாளா இருந்தாலும் அவளுக்கு இங்க விசாரம் பண்றதுக்கு இடம் இருக்கு. சரி, சர்வதா எது எப்படியாவது போட்டோம் சார். ஏக நாமா இது ஆக்ரஹா சோபனா சுலபா கதி. ஒரே நாமாங்கிறா ததாபி ஏகமேவ பதமிதி சுவச்சம். சோபனாச்சா அசௌ சுலபாச்சா. இது சோபனா சுலபா. விக்கிரகம் எப்படி அழகாவும் இருக்க, நல்லதையும் கொடுப்ப, ஈஸியாவும் அடையலாம். மகத்துவ சமானாதிகரண சௌலபியம் ராமனிடத்துல இருந்தது. ரொம்ப கிட்ட போன எத்தனை பலமும் ராஜ்யத்தையே கொடுப்ப. காட்டுக்கு போறார், எல்லாத்தையும் கிட்ட இருக்கிறதெல்லாம் தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணிவிட்டார். அதுக்கு முன்னால ராமனுக்கு சிலது கொடுத்துட்டாரோ யாராரோ ஏதோ கிஃப்ட் கொடுத்தா எல்லாம் வந்தது. என்ன பண்ணாரு, காட்டுக்கு போனா இதெல்லாம் என்ன பண்றது, எல்லாருக்கும் தானம் பண்ணிவிட்டார். கொடுத்த பிறகு இனிமேல கிளம்ப போறார். ஒத்த பிராமணன் எதிர்க்க வர்றார். காட்டுக்கு போகும்போது என்னடா பண்றதுன்னு வந்து எனக்கு குடும்பம் ரொம்ப தரித்திரமா இருக்கு அப்படின்னு. என்ன கொடுப்பேன், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அப்ப என்ன பண்ணார, கையில ஒரு தடி கம்பு கொடுத்து இத நீங்க எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் வீசுங்க, அதுக்கு நடுவுல இருக்க கொடுக்கிறதான பசுமாடெல்லாம் உங்களுதுன்னு. அந்த மனுஷன் என்ன பண்ணாரா, வேகமா 3 சுத்தி தன்னுடைய பலத்துல நிற்க பிராணம் போற மாதிரி வீசினாரா. அது சரியும் நதிக்கு அண்ணன் போய் விழுந்துதான். எவ்வளவு ஆசை பாருங்கிற வால்மீகி திடீர்னு அத்தனை பசுமாட்டுகளையும் தானம் பண்ணினாரா ராஜ்யத்துல இருந்து. என்ன அந்த அளவுக்கு லோகத்துல விவகாரம் என்ன, அப்படி சுலபமாகவும் இருப்பார்,
ஆனா கிட்ட நெருங்க முடியாது. சில பேர் ரொம்ப சுலபையா இருப்பா, கிட்ட நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் கோபம் வந்துருமோ, அந்த மகானுக்கு கோபம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். ஆகையால் விவகாரம் சொல்லணும், இவர் இதுவும் இருக்க, அம்பா இடத்துல சுலபமாகவும் இருக்கா, க்ஷேமத்தையும் நிறைய புண்ணியத்தையும் கொடுப்பாள். இது விக்கிரகே சுதுர்லபா இத்யர்த்தः. சுதுர்லபா ஆகதி புனராவருத்தி ரஹிதா யயா. அம்பாளை தியானம் பண்ணா மறுபடியும் அடுத்த ஜன்மா இல்ல. அதான் சோபநாத ஜன்மக்ஷேத்ரி. சுலபாகதிங்கிற நாமாவுக்கு இப்படி அர்த்தம். யஸ்யனோ பஸ்சிமம் ஜன்ம எதிவா சங்கரஸ்வயம். யஸ்யனோ பஸ்சிமம் ஜன்ம, யாருக்கு அடுத்த ஜன்மா இல்லையோ, எதிவா சங்கரஸ்வயம் சாட்சாத் பரமேஸ்வரனா இருக்கேளோ, தேனைவ லப்யதே வித்யா. இந்த தீட்சையானது, இந்த உபதேசமானது அவளுக்குத்தான் கிடைக்கும். ஸ்ரீமத் பஞ்சதச அக்ஷரி இது பிரம்மாண்ட புராண. யத்வா அசுலபாகதி. சுலபாகதின்னு சொன்னேனோ இல்லையா, இப்ப என்ன பண்ண சோபனா அசுலபாகதி கேட்டார். ஏன் சுவாமினர்? கதி துர்லபம் ஜென்ம மானுஷாதி தத் சோபனம். கிடைக்காத பிறவி. எல்லா பிறவியில நாயா பிறக்கலாம், யானையா பிறக்கலாம், தேவனா பிறக்கலாம், யட்சனா பிறக்கலாம், மனுஷனா பிறக்க முடியாது. மனுஷனை பிறந்தாத்தான் குருநாதரை அடைஞ்சு நீங்க க்ஷேமத்தை அடைய முடியும். அந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். துர்லபம் மானுஜம் ஜென்மா ரொம்ப கஷ்டம் சுவாமி. திரயவேவை துர்பலம், 3 தான் ரொம்ப கஷ்டம்ங்கிற. மனுஷத்துவம், முமுட்சத்துவம், மகாபுருஷம் ஸ்ரயா. அப்படி அந்த மனுஷ ஜென்மா கிடைச்ச பிறகு அதை சரியா உபயோகப்படுத்தணும்னு அம்பாள் அனுகிரகம் படும். அதான் மானுஷாதி தத் சோபனம் யயா. எதனால? எப்படி? உக்தஞ்ச தேவி பாகவதே யைர்ன ஸ்ருதம் பாகவதம் புராணம் நாராதிதாயை பிரகதி புராணே ஹுதம் முகேனைவ தராமராணாம் தேஷாம் விருதா ஜன்மகதம் நராணாம். யைர்ன ஸ்ருதம் பாகவதம் புராணம். ஜன்மால ஒரு தரமாவது அந்த பாகவத்தை கேட்கலன்னா, தேவி பாகவதத்தை. யைர்ன ஸ்ருதம் பாகவதம் புராணம் நாராதிதாயை பிரகிருதி புராணி. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளுக்கும் மூல பிரகிருதியா இருக்கக்கூடியதான அம்பாள ஒரு நேரமாவது நமஸ்காரம் பண்ணலன்னா, ஹுதம் முகேன இவ தராமராணாம். பிராமணால வச்சு அம்பாளுக்கு ஒரு ஹோமாவது பண்ணாத போனால் தேசாம் விருதா ஜன்ம கதம் நராணாம். அவளுடைய பிறவியே வேஸ்ட். இது விஷ்ணு பாகவத்துல இந்த ஸ்லோகமும் இருக்கு. ஆனா அங்க எப்படி? என்ன ஸ்ருதம் பாகவதம் புராணம் நாராதிதோ யை புருஷ புராணான்னு அப்படி மாத்தி இருக்க. அவ்வளவுதான், மீதி எல்லாம் ஒன்னே தான் அப்படின்ட்டு திதீய சரணா பட்யதே இது வேதா. இப்படி சோபனா சுரநாயிகா இத்தியத்ர. இங்க சோபனா சுலபாகதிகள், சோபனா சுரநாயிகாங்கிறத என்ன பண்ண போறேன்? சோபனானாம் அசுரானாம் பிரகலாதீனா பிரகலாதாதீனாம். ராட்சசாலையும் நல்லவா இருக்கா சார். பிரகலாதன் இருக்கார், பலி சக்கரவர்த்தி இருக்கார், அவளுக்கெல்லாம் பிரகலாதாதீனாம் இத்தியர்த்தம் நிர்வர்ணிய பிரகிருதே நாமத்ரயமபி சோபனா சுலபா கதி இப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். ஆனா சொன்னா நாமாக்கள் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா முன்னாலேயே சொல்லிவிட்டேன். இப்படி நடுவுல கஷ்டமா இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இவ்வளவு வசதியான தத்துவம் இருக்குன்னு சொல்றதுக்காக சாதாரணமா இது புரியுறது ரொம்ப கஷ்டம். அப்படி ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்யவல்லபா. ராஜராஜேஸ்வரி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா யார் இந்திராதிகள் இருக்காளோ அவளுக்கே ஈஸ்வரி. உலகத்துல யாரா ரொம்ப பெரிய இடத்துல இருக்காளோ, பெரிய பதவியில இருந்தாலோ அவளுக்கும் அப்பதவி வந்ததுக்கு காரணம் அம்பாள் அனுகிரகம். அதனால்தான் ராஜராஜேஸ்வரி. ராஜ்ஞாம் தேவராஜாதீனாம் ஏ ராஜானா. இந்திராதிகளா இருக்காளோ அவளுக்கு ராஜாக்களா யார் இருக்காளோ பிரம்ம விஷ்ணு ருத்ராஹா தேஷாமபி ஈஸ்வரி. அவளுக்கும் அந்தந்த சக்தியை கொடுத்தது அம்பாள் தான் ஒரு அர்த்தம். ராஜராஜஸ்ய குபேரஸ்ய ஈஸ்வரி. ராஜராஜன்னு குபேரனுக்கு பேர். ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே சொல்றா குபேர மந்திரம். அது ராஜாதிராஜ கற்பூரஹாரத்துக்கு எந்த தேவதையும் இதான் சொல்றாள். ஆனா அது ஏன் சொல்றேன்னா ராஜுரு தீப்தம்னு தாத்து ஒழிக்கிறதுங்கிறது. ஆனா ராஜாதிராஜன்னா யாருக்கு பேரு? குபேரனுக்கு பேர். அதனாலதான் ராஜாதிராஜா குபேரா. அந்த குபேரனுக்கு நவநிதி எப்படி வந்தது? அம்பாள் அனுகிரகம். அதான் ஈஸ்வரி இதுவா.
எல்லோரும் நமஸ்காரம் பண்ணக்கூடியதா அந்த அம்பாளை ஒரு தரம் நீங்க நமஸ்காரம் பண்ணீங்கன்னா உங்க ஹிருதயத்துல உட்கார்ந்துருவாளே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் சென்னி குறிதரும் தேவடி கோமலமே கொண்டைவார் தடை மேல் பவிதரும் திங்களும் பாம்பும் அகிலதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புத்தி என்னாலும் பொருந்தகவே. இப்படிப்பட்டதான் ஒரு ஸ்வரூபம் நம்ம புத்தியில வர வேண்டாமா? என்னென்னமோ நினைக்கிறேன். காலம்பரை எழுந்து பேப்பர்ல வாசி எத்தனை அழுக்க சேர்த்துக்கிறோம். விவகாரம் முழுக்க வேண்டாமே. ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணுங்க அம்பாளுக்கு. இவ்வளவு வசதியான பலம் உண்டுன்னு சொல்றார் ராஜராஜேஸ்வரி. பூர்வோக்த ராஜ்யம் ஸ்வராஜ்ய வைகுண்ட கைலாச ஆதிபத்தியாதிகம் இவைகள்லாம் தாத்தும் சீலம் எத்தியாக. எது வேணுமோ அதை கொடுக்கிறா. சர்வான் காமான் பிரசூதே. இந்த காமம் அந்த காமங்களை எதை நினைச்சாலும் அதை கொடுக்கக்கூடியவள். பூர்வோக்தானி ராஜ்யானி வல்லபானி பிரியாணி எத்தியாக. சாதாரணமா இது வேண்டாம் அது வேண்டாம் சன்னியாசம் வாங்கிக்கொள்ளணும்னு சொல்வா. எல்லாம் அம்பாளுக்கு இஷ்டம். எங்க இருந்தாலும் பரவாயில்ல, பக்தி இருந்தா போரும். ராஜ்யபதேன தத்பதய ராஜா நோவா கத்தியந்தே. ராஜ்யம்னா ராஜாக்கள். அதனால்தான் அதையே ஸ்ரீநகரே தேஷாம் வாசஸ்மரியதே. ஸ்ரீநகரத்துல ஸ்ரீநகர விமர்சனம்னு ஒரு புஸ்தகம். அந்த ஸ்ரீசக்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த அம்பாள் இருக்கக்கூடியதான சிந்து தீபத்துல விசேஷமாக இருக்கக்கூடியதான ஆகாரங்கள். இத விசேஷமாக அகஸ்தியர் எழுதியிருக்க. அந்த தத்துவமானது நமக்கு புரியணும். அந்த ஸ்ரீசக்கரங்கிறது எப்படி இருக்கு, அதுல எத்தனை ஆவரணங்கள் இருக்கு, அங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்கு, இவைகள் விஸ்தாரமா பார்க்கணும். அதுல 13வது 14வது அரணங்களுக்கு நடுவுல இந்த ராஜாக்கள்லாம் வீடு கட்டிருக்கலாம். மத்தியோன்யாம் அமுயோர் மகேந்திர நீலாத்மகானி சதராம்சி சாதோதரி சகாயான் பூபாலானபி புனః புனః பிரணுமஹ. மத்தியோன்யாம் அமுயோஹோ 13 14 அத்தியாயங்கள். அந்த பிராகாரங்களுக்கு நடுவுல மகேந்திர நீலாத்மகானி சதராம்சி கருப்பாக இருக்கக்கூடியதான ஒரு பெரிய குளம் இருக்கான். அதே மாதிரியே இன்னொரு வெளுப்பா இருக்கிற குளம் இருக்கு. இந்த 2 குளங்களுக்கு நடுவுல சாதோதரி சகாயா. சாதோதரி சாந்திமதினு சொன்னா இல்லையா, இந்த சாதோதரின்னு ஒரு அம்பாள் ஒரு மந்திரம். அதனுடைய சகாயத்தினால பூபாலா நபை புனః புனః பிரணுமஹா. அங்க இருக்கக்கூடியதான பூபாலர்கள் அவளுக்கு தனித்தனியா இடம் இருக்கு. ரொம்ப பணக்கார ஆளா இருந்தா திருப்பதியில ஒரு காட்டேஜ், ஸ்ரீரங்கத்துல ஒரு காட்டேஜ், தனித்தனிக்கு ஒரு வீடை கட்டிப்பா. போனா அங்க இருக்கலாம். மீ சமயத்துல பூட்டி இருக்கும். காசு இருக்கு சுவாமி. அதே மாதிரி தேவதைகள்ல அங்க இடம் வச்சிருக்கா. அதனால அமுயோர் திரையோதச சதுர்தச பிராகாரயோஹோ இத்தியர்த்த. 13 14 பிராகாரங்களுக்கு நடுவில். இது தனியாக வாசிக்கணும். இந்த கிரந்தம் அகஸ்திய கிருந்தமான கிரந்தம், ரொம்ப விசேஷமான ஒரு கிரந்தம். அதை வாசிக்கணும். அதுக்கப்புறம் ராஜகிருபா ராஜபீட நிவேசித நிஜாஸ்ரயா நிஜாஸ்ரிதா. ராஜகிருபா ராஜந்தி சோபமான கிருபா எஸ்யா. அம்பாளுடைய கிருபா இருக்க, கருணை இருக்க. உங்களை காப்பாற்றணும். நீங்க எதையும் கொடுக்காத போனாலும் உங்களை காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம் இருக்கு அம்பாளுக்கு. அதனால ராஜகிருபா ராஜபீட நிவேசித நிஜாஸ்ரிதா. ராஜ்ஞாம் ருபாணாம் இந்திராதீனாம் ச பீடேஷு. இந்திராதிகள்ல இருக்கக்கூடியதான ஆசனங்கள்ல சிம்ஹாசனேஷு நிவேசிதா நிஜா ஆஸ்ரிதாயா. அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால்தான் அவளுக்கு அந்தந்த பதவி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்திரன் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கான இந்திரோபாசிதா வித்யா. நீங்க சொல்லக்கூடிய கையில மந்திரம் தான் விவகாரம் முழுக்க. இந்திரோபாசிதா வித்யா, அகஸ்தியோபாசிதா வித்யா, லோபாமுத்ரா உபாசிதா வித்யா, இவைகள்லாம் அம்பாளுடைய. காமராஜ உபாசிதா வித்யா, மன்மதோபாசிதா வித்யா. இப்படிப்பட்டதான் இவாளுக்கெல்லாம் அந்தந்த பதவி எப்படி கிடைச்சிருக்க. அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணதுனால நம்ம மட்டும் பண்றது இல்ல பாருங்க. காலம்பர் எழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணப்படாத அம்பாளுக்கு. யாராருக்கோ எழுந்து நின்றுட்டு குட் மார்னிங் சொல்றேன் ஆபீஸ்ல. அம்மாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணப்படாதா, அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணப்படாதா? அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன தெரியும்னு கேட்கறது பெரியவாள். அதோட உங்களை பத்தி இன்னொருத்தருக்கும் அவளை பத்தி இன்னொருத்தர் கோட் சொல்லிட்டே இருக்க வேண்டியது. அது குரங்கு, அது நாய், அது பேய். என்ன சார் நமக்கு என்ன வேணும், என்ன யாரு மேலேயும் தப்பு சொல்லப்படாது. ஏன்
எந்த சந்தர்ப்பத்துல ஏன் பண்ணினாரோ அது என்ன லாபம் தெரிய வேண்டாமா மனுஷனுக்கு? இன்னொருத்தர குறை சொன்னா அந்த குறை உங்க இடத்துல நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம். தெரிய மாட்டேங்குது. ஆனா அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க, அம்மா என் மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட குணங்கள்லாம் ஆற்றிவிடுன்னு கேளுங்களேன், பண்ணலாமோ இல்லையா? அதனாலதான் ராஜத் கிருபா ராஜபீட நிவேசித நிஜாஸ்ரிதா. அடுத்தது ராஜ்யலட்சுமி கோச்சநாத சதுரங்க பலேஸ்வரி. ராஜ்ய அபிமானினி லட்சுமி ராஜ்யலட்சுமி. ராஜ்யம் வேணும்னு ஒரு லட்சுமி இருக்கு பார்த்தீங்களா? இது இங்க சாம்ராஜ்ய லட்சுமி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, அது இங்கே பிரதிபாதனம் பண்ணப்படுறது. யத்யாஹ மந்திரஹ தந்திரராஜே பிரசித்தா. சர்வ சௌபாகிய லட்சுமி சர்வ சாம்ராஜ்ய லட்சுமி அப்படின்னு லட்சுமிக்கள்லாம் நீங்க பின்னால பஞ்சபஞ்சிகா பூஜை பண்ற காலத்துல அங்கே வரும். பூஜை பண்றவாளுக்குன்னா அது பூஜை பண்றவும் படிச்சு ஒழுங்க பாவனை பண்ணி பூஜை பண்றவாளுக்குன்னு அது சரி இருக்கட்டும். भाण्डागारस्य दिव्य कोशस्य कोशनाथा कोशस्य भाण्डागारस्य दिव्यस्य अन्नमया दर्वा नाथा स्वामिनी. கோஷம்னு சொன்னா ராஜா காசெல்லாம் சேர்த்து வைக்கிற இடம், அதான் சேஃப் டிபாசிட் வால்ட்ங்கிறல, அதுக்கு கோஷம்னு பேர். அது பாண்டாகாரம், அதுல அதுக்கு அதிபதியா இருக்கிறவ ஒரு அர்த்தம். நமக்குள்ள 5 பாண்டாகாரம் 5 கோஷங்கள் இருக்கு. அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய, இவைகளுக்கெல்லாம் அதிபதி. அதுக்கப்புறம் சதுரங்க பலேஸ்வரி ஹஸ்தி அஸ்வரத பாதாதி பதாதி, யானைகள் குதிரைகள் தேரு மனுஷியால் இப்படிப்பட்டதான அங்கங்கள் ஏஷாம் தேஷான் பலானாம் ஈஸ்வரி. அதனால அம்பாளுக்கு என்ன பேரு? சதுரங்க பலேஸ்வரி. அங்கான்யேவ பலம் ஏஷாம் தே அங்கபலாக வியூஹாஹ. இதுதான் வியூகம். இத வச்சுட்டு தான் யுத்தம் பண்ணுவா. எவ்வளவு இருக்கோ அதில் வச்சுட்டு ஜெயிப்பா. சதுரயோகாக ஏ வியூஹாஹ தேஷாம் ஈஷித்ரி. எப்ப எந்த சைனியத்தை விடணும்னு தெரியணும். அந்த பக்கம் யானைகள் குதிரைகள் வந்துட்டே இருந்தா நீங்க யானையை விட்டீங்கன்னா குதிரைகளை யானை மதிச்சு விடும். ஆனா குதிரையானது இங்க இருந்து அங்கே போயிடும். ஆகையால் விவகாரம் பண்ண எந்த சந்தர்ப்பத்துல எந்த படையை யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அந்த புத்தியை கொடுக்கிறவள் அம்பாள். அங்கான்யேவ பலம் ஏஷாம் தே அங்கபலா வியூஹாஹ சதுரவேகாஹ ஏ வியூஹாஹ தேஷாம் ஈஷித்ரி. அவளை கண்ட்ரோல் பண்றவா அங்கபல ஈஸ்வர சப்த ஏவ வியூஹவாசி. இது ஏன் இப்படி அர்த்தம் பண்றேன்னார்? தேன த்விகுத்வாத் நீஷ் இல்லாத போனா அது நீஷு வந்துடும். சதுரங்க பலேஸ்வரின்னு இல்ல சதுரங்க பலேஸ்வரான்னு வந்துருமே. அதுக்கா சதுர்த்த வியூஹாத்மா இத்தியர்த்தா தேசா. இந்த வைஷ்ணவ அவளுடைய ஆகமங்கள்ல வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமா அப்படின்னு 4 பிரிச்சிருக்கா. சங்கர்ஷனன்ட்டு அது மாதிரி சிவதந்திரங்கள்லயும் இவா சொல்லியிருக்கா. அந்த 4 பிரிச்சதெல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம். தேஜ வாசுதேவாத்யாஹ வைஷ்ணவேஷு புராணேஷு இவ சைவ சாக்தேஸ்வவி புராணேஷு. இந்த 4 விதமா பிரிக்கிறதுன்னு இங்கேயும் இருக்கு. பிரசித்தா தேஜ இஹ உதாஹாரியாஹ. சரி, ஷரீர புருஷா. இங்க எப்படி? ஷரீர புருஷா, சந்த புருஷா, வேத புருஷா, மகாபுருஷா இதெல்லாம் எங்க இருக்கு? பக்ருத உபனிஷதுக்தா. ருக்வேதத்துல இந்த பக்ருத உபனிஷத்துல இத பத்தி சொல்லி இருக்கு. இப்படி ஆச்சு. அடுத்தது சாம்ராஜ்யதாயினி சத்யசந்தா சாகர மேகலா. இந்த சாம்ராஜ்யதாயினி சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறவள். இதுதான் வேணும் அதுதான் வேணும்ல சர்வத்தையும் கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவள். அப்படிப்பட்டதான அம்பாளை நமஸ்காரம் பண்ணா தூரீகிருத்தானி துரிதானி துரக்ஷராணி. தலையில எழுதி இருக்கக்கூடியதான பறவையோட அழுத்துன்னு வந்துல பிரம்மதேவருடைய எழுத்து அதெல்லாம் எட்டி போயிடுமா. தூரீகிருதானி துரிதானி துரக்ஷராணி தௌர்பாகிய துக்க துரஹங்கிருதி துர்வகாம்சி. இனிமேல உங்களை பத்தி கெடுதலாக யாராவது பேசினாலும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. துர்வகாம்சி தௌர்பாகிய. நமக்கு பாக்கியம் சரி, லக்கு இல்ல சாரும்பா. என்ன லக்கு வேணும் உங்களுக்கு? அம்பாளே உங்க பக்கத்துல உங்களுக்கு அனுகிரகம் பண்ணினா தௌர்பாகிய துக்க துரஹங்கிருதி துர்வகாம்சி. சாரம் त्वदीय சரிதம். யார் இந்த சாஸ்நாமத்தை கேட்கிறாளோ இதான் சாரம். சாரம் त्वदीय சரிதம் நிதராம் பிபந்தம் கௌரீஷ மாமிஹ சமுத்தர சத்கடாட்சை அப்படின்னு ஆச்சாரியா
இந்த அம்பாளுடைய மதிப்பை பார்வதி பரமேஸ்வரனுடைய மதிப்பை சொன்னதான திவ்யமான நாம சாம்ராஜ்யதாயினி சத்யசந்தா சாகர மேகலா. மதுரையில மீனாட்சி அந்தம்மா தகாதக்கான்னு பேரோட பிறந்தா பாண்டியராஜனுடைய குலத்துல. அந்த அம்மாவுக்கு விவாகத்துக்காக வந்திருக்கார். விவாகம் பண்றதுக்காக சரி யாரு சாட்சாத் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அது வேற கதை. அந்த அம்மா பிறக்கிறப்ப ஒரு ஸ்தானத்தோட தான் பிறந்தாளா. யார கல்யாணம் பண்ணா யார பார்த்தா சரியா போயிடுமோ அப்படிப்பட்டதுன்னு இவ சுந்தரேஸ்வரரை பார்த்த. சுந்தரேஸ்வரர்னு பேர், மதுரையில சுந்தரேஸ்வரர்னு பேர். இப்படி வந்தது. அந்த பரமேஸ்வரனை கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்க. இந்த அம்மா சாம்ராஜ்யம் செங்கோல் முழுக்க இவள்கிட்ட தான் மதுரையில. தகா விவாகம் வர ஆரம்பிச்சது, எல்லாமே வந்தாச்சு. கடைசியில யாரு வந்திருக்கான்னு பிள்ளையாத்துல ஒரு 50 பேரும் 100 பேராவது வரணுமோ இல்லையா, இவர் ஒருத்தர் தான் வந்திருக்கார். ஏன்னா அம்மா இல்ல அப்பா இல்ல. பரமேஸ்வரன் அம்மா இல்ல அப்பா இல்ல அக்கா இல்ல தங்க இல்ல. கல்யாணம் பண்ண பிறகுதான் சம்பந்தம் வரப்பாது. சிவா சிவ சக்தியாயுக்தோ எதிர்பவது. இன்னும் கல்யாணம் ஆகல சார். யார் அழுக்குன்னு ஒருவர் ஒண்டியா வந்திருக்க. இந்த அம்மா பார்த்தாலாம். இங்க காஞ்சனமாலான்னு இந்த அம்மாவுக்கு ஒரு தோழி. பிள்ளையாத்துக்கார வந்துட்டா வந்தாச்சு. எத்தனை பேர் இருக்கா தேர் இல்ல என்ன இருக்குன்னு இல்ல ஒருத்தர் தான் வந்திருக்காரு, நடந்து வந்திருக்காரு. என்ன இது நான் லவ் மேரேஜ். நான் அவர் மட்டும் ரிஜிஸ்டார் ஆபீஸ்க்கு வருவார், இந்த மட்டும் வருவார். ரிஜிஸ்டார் தான் சொல்லி அனுப்புவார். உன் பக்கம் 2 ஃபேக்டரி அந்த பக்கம் 2 ஃபேக்டரி வந்தாதான் கல்யாணம் ஆகணும். வெளியில போய் 100 ரூபாய் கொடுத்து 2 பேரை வாழ வச்சுமா. நமக்குன்னு யாரும் இல்லாம ஒரு விவாகம் பார்த்தீங்களா லோகத்துல நடக்கிறதே. அது மாதிரி என்னடா பரமேஸ்வரன் விவாகம் இப்படி அந்த அம்பாளுக்கு ஒரே கவலையா போயிடுது. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு. இவர் தான் கல்யாணம் பண்ணுங்க லோகநாதனா இருக்கானே, ஆனா இப்படி ஒரு விவாகம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுண்டு என்ன பண்றது. இந்த காஞ்சன மாலாட்ட என்ன நீங்க ஒத்தியா வந்திருக்க யாருங்க உங்க ஆத்துல இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லையா, ஏன் யாரும் வரல அப்படிங்கிற. அப்படியா என்னோட ஒருத்தன் வருவான் பின்னால வருவான். என்ன சுவாமி குண்டோதரன்னு பேர் அவனுக்கு. நீங்க தமிழ்ல கடோத்கச்சன் சொல்றேன். அந்த கடோத்கச்சன் வந்ததுமே என்ன ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் சின்ன குழந்தைகளும் கூட்டு வந்து நடுவுல வீட்டுக்கு போலான்னு ஆரம்பிக்கும். எனக்கு போர் அடிக்கிறதுன்னு ஆரம்பிக்கும். இதே போலயே கொஞ்ச நேரம் ஆனதுமே என்ன ஆயிடுச்சுன்னு இந்த பரமேஸ்வரன் போலாமா அப்படிங்கிற. ஐயோ கல்யாணம் ஆன உனக்கு கல்யாணம் எனக்கு என்ன வீட்டு கிளம்பு அப்படிங்கிறது. இது மெல்லமா அப்படியே பார்த்தார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அந்த காஞ்சன மாலையை கூப்பிட்டு இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுங்களேன். இந்த மாதிரி என்ன வேணும், ஐஸ்கிரீம் வேணுமா சாக்லேட், குழந்தை எதுன்னு கேட்கும். பசிக்கிறதா கொஞ்சம் அப்படியே சமையல் கட்டு கழிக்கணும் போங்க. இந்த குழந்தை என்னடா பேயா இருக்கு, வாய திறந்த சார். அது என்ன இழுத்ததோ தெரியல. லட்டு மைசூர் பாக்க அது இது பண்றதுலாம் வரிசையா வேகமா போறது. அது உறிஞ்சி சாப்பிடுறதுன்னு சாதாரணமா உறிஞ்சு எதை சாப்பிடுவா, தீர்த்தத்தை சாப்பிடுவா, வேற எதை சாப்பிடுவா. இது எல்லாம் சாலிட் பதார்த்தங்கள்லாம் எல்லாம் உறிஞ்சி சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் அனுப்புறம் பார்த்தா இந்நேரம் சமைச்சதான எல்லாம் ஒரு 1000 பேருக்கு சமைச்சது முழுக்க காலி. இந்த சமையல்காரன் என்ன பண்ணுவான், ஒண்ணுமே இல்ல சுவாமி, என்ன கம்ப்ளீட் ஆயிடுது. பாத்திரத்தை தேய்ச்சி கிளம்பி வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நாக்க போட்டு வழிச்சு சாப்பிடற போல சாப்பிட்டான். என்னடா காஞ்சன்மார் ஓடி ஓடி வந்து தட்டா தக்கா கிட்ட சொல்றா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு. சரி மறுபடியும் சமைங்க. டைம் இல்ல சுவாமி, இன்னும் 1/2 மணியில முகூர்த்தம் வந்துட போறது. 1/2 முழுக்க இங்க சமைச்சுட்டு இருப்பா. இல்ல உங்களோட கல்யாணத்தை பாக்குறதுக்காக ரெடியா காலமே சமைச்சு இருக்கா, ஒத்துருமை இல்லையே என்ன பண்றதுன்னு நேர பார்த்தாலாம். அந்நியதா சரணம் நாஸ்தி. பரமேஸ்வரன் வந்து காலில் விழுந்த இந்த கட்டேஸ்கஜனை கொஞ்சம் சரி பண்ணுங்க கொண்டோதர்னே. இவர் பார்த்தார், ஓஹோ நீங்க என்னமோ 10,000 பேர் வரலன்னு சொன்னேன், ஒத்தனுக்கு உங்களால சாப்பாடு போடணும், என்ன ராஜ்யம் உங்களுக்கு. சும்மா இருப்பாளா, ஸ்திரீகளை நீங்க பேசிப்படலாம் சார், சமயம் வந்தா நீங்க பேஸ் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோ. பரமேஸ்வரன் இந்த வார்த்தைப்படி சொன்னதுமே சரி சமயம் வரட்டும். அடுத்ததாக என்ன பண்ண, அதை பாக்குறேன் இப்ப சத்தியா காப்பாத்துங்கோ அப்படின்ட்டார். சரின்னார். கொண்டாந்துரா இங்க வான்னார். என்ன ஆச்சுன்னார், ஆகாரம் இல்லையா சமைச்சு போட சொல்றேன், இது வரைக்கும் நீ வேணா தீர்த்தம் சாப்பிடுதோன்னார். தீர்த்தம் போக்தும்னா எஸ்ய அவசர புராபூத் சம்போதய ஸ்வாதர பூரணாக்கியம். போக்தும் புரா அவசர ஹத்யார்,
இவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு இதற்கு முன்னால ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கல. அதனாலதான் ஏதோ போட சொன்னேன். எனது சம்போதய சோதர அவனுக்கு வயர் நிரம்புறா போல போடுங்கன்னு சொன்னேன். ஒத்தருக்கு போட முடியல. என்ன ராஜ்யமோ என்னமோ தெரியல. இப்ப என்ன பண்றதுன்னு தீர்த்தம் கொடுக்கும். அந்த கணத்துக்கிட்ட கழிச்சுன்னு போனானா ஒரே உறிஞ்சு கணத்துல எல்லா தீர்த்தம் போயிடுச்சு. குளத்துக்கு அழிச்சுன்னு போனா குளத்த தீர்த்தம் எல்லாம் ஆயிடுச்சு. என்ன இன்னும் தாகம் கொண்டாங்கிறான். புரியல என்ன பண்ணினா தெரியுமோ. நான் அந்த பக்கத்துல ஒரு பெரிய நதி இருக்கு. அந்த நதி வேகமா பிரவகிக்கிறதான். வேககதா வேகவதி நாம்னா கியாதா நதியம் அவிபூதி அப்படின்னு வேகமா நடக்கிறதுனால அதுக்கு ஓடுறதுனால அதுக்கு வேகவதின்னு பேர். அந்த வேகவதி நதியில போய் சாப்பிடுன்னு நதி முழுக்க நதி வத்தாத நதி. அதனால வந்துட்டே இருந்தா தீர்த்தம் வந்து சந்தோஷப்பட்டு அங்கே இருந்துட்டாராம். இதுக்குள்ள முகூர்த்தம் நடந்து அவன் அங்கே விளையாட்டு இருக்க பொழுது உங்க காரியத்தை முடிச்சுன்னு போட்டான். முகூர்த்தம் ஆயிடுது. அதுக்கப்புறம் விவகாரம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அம்பாள் வந்து சொன்ன. ஆனா இவருக்கு என்ன ஆறுது மறுபடியும் அம்பாள் எப்படி இதுக்கு சரி பண்ணினா சொன்ன வார்த்தை விடலமா. அதுக்கு ஒரு சமாதானம் சொல்ல போற 20வது சர்க்கத்துல வரப்போகுது சிவலீலா அர்ணவத்துல. அன்னைக்கு வந்த இது நமக்கு இன்னைக்கு கதையோட சரின்னு என்ன பண்ணினாரா. அந்த வேகமா வரக்கூடியதான நதி இருக்கு பத்தில அந்த நதியில தீர்த்தத்தை குடிக்கிறதுக்காக 2 கையும் இப்படி நீளமா வச்சுட்டுதாராம். ஏன்னா வேகமா போயிட்டு இருக்க. அதனாலதான் வைகை அந்த நதிக்கு வைகையின் நதி. வைகை நதின்னு வந்தது பேர் என்ன. 2 கையும் நீளமா வச்சுண்டு அது நடுவுல தீர்த்தத்தை சாப்பிடுன்னு சொன்னதுனால வைகைன்னு பேரான். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல வேகவதின்னு பேருன்னு பழைய நாள் கிடைச்சு. அப்படி சாம்ராஜ்யதாயினி எதை வேணும்னாலும் சாம்ராஜ்யத்தையும் கொடுக்கக்கூடியதான ஸ்வயம் சம்ராட்டா இருக்காளாம். அந்த சம்ராட் இது மேல வாஜபேய யாகம் பண்ணினதுன்னு சொல்ல போற. இப்படிப்பட்டதான அற்புதமான ஒரு சரித்திரம் இந்த மீனாட்சி அம்பாளுடைய சரித்திரமும் ஸ்மரணமாச்சு. இப்படி விசேஷமாக இந்த அம்பாளுடைய நாமாக்கள்ல சத்யசந்தா, சாகரமேகலா, தீட்சிதா, தைத்தியவனி, சர்வலோக வசங்கரி, சர்வார்த்ததாத்ரி, சாவித்ரி, சச்சிதானந்த ரூபடிங்கிற நாமாக்கள். இத அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு 29ஆம் தேதி புதன்கிழமை இந்த கலையை முடிப்போம்.